போராட்டம் நடத்தினால் சிறைக்குத்தான் செல்வார்கள் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு விழுப்புரம் வழுதரெட்டியில் அமைந்துள்ள 21 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், அன்னியூர் சிவா ஆகியோர் 21 தியாகிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திடம் பாமக தலைவர் அன்புமணி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு போராட்டம் நடத்தினால் சிறைக்குத்தான் செல்வார்கள் என்று அவர் கூறினார். போராட்டம் பண்ண சிறை தான் போனோம். நாங்களாம் போராட்டம் பண்ணி 48 நாள் ஜெயிலில் இருந்தோம், 60 நாள் ஜெயிலில் இருந்தோம், ஜெயிலில் இருந்தோம். போராட்டம் நடத்த உள்ளே தான் போகணும், கேஸ் இருக்கும், நடத்துவாங்க. இது கலைஞர் அவர்கள் செய்தது. இப்போ கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட அவர்களை இந்த பாட்டாளி கட்சி மீது இந்த போராட்டத்துக்கு போது ஏற்பட்ட வழக்கை ரத்து செய்து இப்போ சிறை நிரப்பு போராட்டம் போனால் அது தியாகம் தானே. தியாகம் ஏற்பட சிறை நிற்பது பெருக்கும்.